வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது மேக்ஸில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டாபிக் கூட சொல்லலாம். ஸோ நம்பர் சிஸ்டத்தில் இருந்து தான் எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு என்ன ஆகும், டெவலப் ஆகி நமக்கு போகும். ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான டாபிக் கூட நம்பர் சிஸ்டம் அப்படி சொல்லலாம். ஸோ நம்பர்ஸ் என்ன, நம்பர்ஸ்ல தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது, அப்படி தானே? ஸோ இதில் நம்ம நம்பர் சிஸ்டத்தில் என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா, என்னென்ன டைப்பான நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், டிவிசிபிலிட்டி ரூலு, இது எல்லாமே நம்ம இந்த டாப்பிக்கில் தான் படிப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸோட பேசிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இது நான் ரெண்டு அப்ரோச்சுமே நான் இதில் பண்ண போகிறேன். ஸோ நார்மல் மெத்தடில் நீங்கள் எப்படி ஒரு நம்பர் சிஸ்டம் கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் எப்படி ஒரு நம்பர் சிஸ்டம் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ரெண்டு மெத்தடுமே நான் ரொம்ப தெளிவாகவே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ நார்மல் மெத்தட் எப்போதுமே நான் சொல்லக்கூடியதான். பேசிக்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்ஸ் தெரியாமல் ஷார்ட்கட் நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணி எந்த யூஸ்மே கிடையாது. சரியா? ஸோ அதனால பேசிக்ஸ் மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் அப்ளை பண்ணவும் என்ன பண்ணிக்கோங்க, கற்றுக்கோங்க. ரெண்டுமே இருக்கணும். நமக்கு நார்மல் மெத்தடும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதே நேரத்தில் ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்பர்ஸை நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ். ஆக்சுவலாக நம்பர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா ரியல் நம்பர்ஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா இமேஜினரி நம்பர்ஸ் சொல்லுவாங்க. சரியா? நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐன்னு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் இமேஜினரி நம்பர்ஸ். சரியா? கற்பனை எண்கள் சொல்லுவாங்க. சரியா? இதான் ரியல் நம்பர்ஸ், மெய் எண்கள் சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரியல் நம்பர்ஸா நம்ம அப்ளிகபிளா யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸா இருக்கும். ஆனால் இமேஜினரி நம்பர்ஸ் நம்ம எங்கேயுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு சில வேல்யூஸ் வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கற்பனையா எடுத்துக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அதான் இமேஜினரி நம்பர் சொல்லுவோம். இது எங்கேயுமே தேவைப்படாது. சரியா? இந்த ரியல் நம்பர்ஸ் பற்றி தான் படிப்போம். சரியா? இந்த ரியல் நம்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரியல் நம்பர்ஸ் நம்ம நேச்சுரல் நம்பர் சொல்லலாம், ஹோல் நம்பர் சொல்லலாம். நேச்சுரல் நம்பர்லாம் தமிழ் என்ன சொல்லுவாங்க, இயல் எண்கள் சொல்லுவாங்க. இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல் நம்பர்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சார் அப்படின்னா, இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா அது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் அப்படின்னா, ஹோல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஓட்டை தான் என்ன சொல்லுவோம், ஹோல் சொல்லுவோம். அப்படிதானே? ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 1 2 3. ஸோ ஹோல் நம்பர் ஹோல் 0. அப்போ இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? அதான் இதுல கொடுத்துருக்காங்க, இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? n என்னது 1 2 3 அப் டு எது வரைக்கும் போகும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ நேச்சுரல் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரியா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். ஸோ அதை இதா இருக்கு ஹோல் நம்பர்ஸ். சரியா? ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, W அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டினோட் பண்ணுவாங்க. அது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஹோல் நம்பர்ஸ், 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா நேச்சுரல் நம்பர்ஸ். அதே மாதிரி இதை நம்ம ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ் கூட பிரிப்போம். ஈவன் நம்பர்ஸ்னா இரட்டைப்படை எண்கள். இதெல்லாம் பேசிக்ஸா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியலன்னா தயவு செஞ்சு கவனிங்க. சரியா? ஸோ ஈவன் நம்பர்ஸ் இரட்டைப்படை எண்கள். ஸோ இரட்டைப்படை எண்கள் நீங்க நல்லா சொல்லுவீங்க, 2 4 6 8 10லாம் இரட்டைப்படை எண்கள். சரி, ஈவன் நம்பர் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஈவன் நம்பர் சொல்லுவாங்க. இது எப்படி டினோட் பண்ணுவாங்க, ஈன் டினோட் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி அடுத்து என்னது, ஒற்றை எண்கள், ஒற்றைப்படை எண்கள் சொல்லுவாங்க. சரி, அது எப்படி இருக்கும், 1 3 5 7 இருக்கும். சரியா? அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க, ஆட் நம்பர் சொல்லுவாங்க. சரியா? அது எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓன் டினோட் பண்ணுவாங்க, ஆட் நம்பர்ஸ் ஓ. ஸோ 1 3 5 7 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு பேரு. சரியா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்டிஜர்ஸ். சரியா? ஸோ இன்டிஜர்ஸ்னா ஒன்றும் இல்லை, முழுக்கள் சொல்லுவாங்க. ஸோ ஒரு நம்பர் லைன்ல நம்ம எழுதக்கூடிய அந்த நம்பர் சிஸ்டம் இருக்குல்ல, அதான் என்னது, இன்டிஜர் சொல்லுவாங்க. அதாவது இங்க 0 ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும், 4 போயிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், -1 -2 -3 போயிட்டே இருக்கும். அப் டு -இன்ஃபினிட்டி வரைக்கும் போவோம். இங்க எது வரைக்கும் போவோம், +இன்ஃபினிட்டி வரைக்கும் போவோம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா இன்டிஜர் சொல்லுவாங்க. சரியா?
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ். சரியா, பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ பகா எண்கள் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, நீங்க கன்ஃபியூஸே ஆக வேணாம். சரியா, ஏதாவது ஒரு நம்பரை வேற எந்த நம்பரை வச்சும் டிவைட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது, பிரைம் நம்பர்ஸ். சரியா, ஒரு நம்பரை ஒன்று மற்றும் அந்த நம்பரை தாண்டி வேற எந்த நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ண முடியலன்னா அதுக்கு பேர் வந்து என்னது, பிரைம் நம்பர்ஸ். சரியா, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப 2 வந்து 1ஐயும் 2ஐயும் தவிர வேற எந்த நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஸோ 2 வந்து என்னது, பிரைம் நம்பர். ஸோ இந்த 2 அப்படிங்கிறது தான் ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஈவன் பிரைம் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, மீதி எல்லாமே ஆட் தான் இருக்குது. சரியா, மீதி எல்லாமே என்னது, ஆட் நம்பர் தான் இருக்குது. ஈவன்ல இருக்கிற ஒரே பிரைம் நம்பர் அது வந்து என்னதான், 2 மட்டும்தான். ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இப்போ 3 பார்த்தீங்க அப்படின்னா 1ஆலையும் 3ஆலையும் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், வேற நம்பரால டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3ங்கிறது என்னதான், பிரைம் நம்பர் தான். அதே நேரத்தில் 4 பார்த்தீங்கன்னா 1ஆல டிவைட் பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம், 4ஆலையும் டிவைட் பண்ணலாம். அப்போ எக்ஸ்ட்ரா இந்த 2ஆல டிவைட் பண்ண முடியுது இல்லை. ஸோ அப்போ இது வந்து என்னது, பிரைம் நம்பர் கிடையாது. இது வந்து நாட் அ பிரைம் நம்பர், நாட் பிரைம். புரியுதா, சொன்னது புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு நம்பரை ஒன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டும் டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் வந்து பிரைம் நம்பர், பகா எண்கள். அது வந்து அதுக்கு மேல பகுக்க முடியாது, பிரிக்க முடியாது, அதான் அதோட அர்த்தம். சரியா, அதே நேரத்தில் நம்ம பிரிக்க முடிஞ்சதுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க, நாட் பிரைம் இல்லைன்னா காம்போசிட் நம்பர் சொல்லுவாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோ பிரைம் நம்பர்ஸ், கோ பிரைம் நம்பர்ஸ். சரியா, கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கோ பிரைமா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9 and 16 இருக்குது அப்படின்னா இது வந்து கோ பிரைமா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இதுக்கு ஹச்சிஎஃப் எடுக்கும்போது உங்களுக்கு 1 கிடைச்சதுன்னா அது வந்து என்னது, கோ பிரைம். ஹச்சிஎஃப் எடுக்கும்போது 1 கிடைச்சதுன்னா அது வந்து என்னது, கோ பிரைம். ஸோ 1 தாண்டி வேற ஏதாவது கிடைச்சதுன்னா அது வந்து என்னது, கோ பிரைம் கிடையாது. இப்போ இந்த 916க்கு காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, 1 தவிர நீங்கள் வேற எதுவுமே போட முடியாது. அப்போ இது வந்து என்னது, கோ பிரைம். இதே இது நீங்க 2 4 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க 1ம் போட்டுக்கலாம் 2வும் போட்டுக்கலாம். அப்ப இது வந்து என்னது, 2,4 வந்து என்னது, நாட் அ கோ பிரைம். அதே நேரத்தில் இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, 4 and 17 இருக்கா. ஸோ 4க்கும் 17க்கும் எந்த காமன் ஃபேக்டருமே கிடையாது, 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டர். அப்ப இது வந்து என்னது, கோ பிரைம். ஸோ இந்த கோ பிரைம் கான்செப்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சரியா, ஸோ அடுத்து நம்ம படிக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல். சரியா, டிவிசிபிலிட்டி ரூல் 1ல இருந்து 13 வரைக்கும் உள்ள டிவிசிபிலிட்டி ரூல் நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அப் டு 13 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இந்த டிவிசிபிலிட்டி ரூல் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. நம்பர் சிஸ்டத்துல இந்த டிவிசிபிலிட்டி ரூல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது படிக்காம நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, நம்பர் சிஸ்டம் கொஸ்டின்ஸ்குள்ளாடி உங்களால என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. சரியா, ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரூல் டிவிசிபிலிட்டி பை 2. சரியா, ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அதோட கடைசி இலக்கம் வந்து 0வா இருக்கணும், லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா இருக்கணும், அல்லனா இரட்டை நம்பரா இருக்கணும். சரியா, ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து என்னது, 0 ஆர் அன் ஈவன் நம்பர். அப்போ ஒரு நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா கடைசி நம்பர் எப்படி இருக்கணும், கடைசி டிஜிட், நம்பர் கிடையாது, கடைசி டிஜிட், லாஸ்ட் டிஜிட் வந்து எப்படி இருக்கணும், 0வா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது எப்படி இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, அந்த நம்பர் கண்டிப்பா 2ஆல டிவைட் ஆகும். சரியா, இப்போ இங்க எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க பாருங்க, 240 to 540. ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா இங்க ஈவன் நம்பர், அப்போ இது 2ஆல டிவைட் ஆகும். இங்க லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 0, அப்படின்னா இதுவும் என்னது, 2ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். இதான் டிவிசிபிலிட்டி ரூல் பை 2. சரியா, ஸோ ரெண்டாவது நம்ம படிக்கக்கூடியது டிவிசிபிலிட்டி பை 3. ஸோ டிவிசிபிலிட்டி பை 3 நான் என்ன அர்த்தம் அப்படின்னா sum of all the digits of a number divisible by 3. Sum of all digits of a number is divisible by 3. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட எல்லா டிஜிட்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா அந்த கூட்டுத்தொகை வந்து 3ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்னது, கம்ப்ளீட்டா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரியா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, 432. அப்போ 432ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த டிஜிட் எல்லாம் கூட்டுவீங்க. அப்போ 4 + 3 7, 7 + 2 எவ்வளவு, 9.
இந்த 9 கிடைச்சது பாத்தீங்களா, இந்த 9 வந்து 3ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்னது, இந்த 432மே கம்ப்ளீட்டா 3ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்படி டிவைட் ஆகல அப்படின்னா இந்த 432 வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதை வந்து மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிவிசிபிலிட்டி பை 3 வந்து நிறைய இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி 9ம் அப்ளை பண்ணுவோம். டிவிசிபிலிட்டி பை 3யும் அப்ளை பண்ணுவோம். டிவிசிபிலிட்டி பை 9ம் நிறைய இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம். சரியா? ஸோ 9க்குமே இதே கான்செப்ட் தான். சம் ஆஃப் டிஜிட் டிவைட் பை 9. இங்க எப்படி நீங்க வந்து டிவைட் பை 3 போட்டீங்களோ அதே மாதிரி அங்க என்ன இருக்கும், சம் ஆஃப் டிஜிட் டிவைட் பை 9. இப்போ இதே நம்பர் பார்த்தீங்கன்னா 9 கிடைக்குது. ஸோ 9ஆல நம்ம கண்டிப்பா டிவைட் பண்ண முடியும். அப்போ இந்த 432 எப்படி இருக்கும், 9ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். சரியா? ஸோ இந்த ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி பை 4. ஸோ 4 அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடைசி 2 டிஜிட் வந்து டிவிசிபிள் பை 4 இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளீட் நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரியா? இஃப் எனி நம்பர் லாஸ்ட் 2 digits ஆர் டிவிசிபிள் பை 4 then whole number will be divisible by 4. சரியா? இவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 48424 கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி 2 டிஜிட் வந்து டிவிசிபிள் பை 4 இருந்துச்சு அப்படின்னா இந்த மொத்த நம்பருமே எப்படி இருக்கும், 4ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரியா? அப்ப இங்க லாஸ்ட் 2 டிஜிட் வந்து என்னது 24. இது வந்து நம்ம 4ஆல டிவைட் பண்ண முடியும். 1 நாள் 4 6 நாள் 24. ஸோ எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. அப்போ இந்த கம்ப்ளீட் நம்பர் என்ன ஆகும், 4ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதான் டிவிசிபிலிட்டி பை 4. ஸோ இதே இது டிவிசிபிலிட்டி பை 8 அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் எடுப்போம். லாஸ்ட் 3 டிஜிட் எடுப்போம். சரியா? அங்க 2 டிஜிட் எடுத்த மாதிரி அங்க நம்ம என்ன பண்ணுவோம், 3 டிஜிட் எடுப்போம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டிவிசிபிலிட்டி பை 5. ஸோ 5 ரொம்ப ஈஸி தான். சரியா? என்ன அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் ஆஃப் எ நம்பர் 5 அப்படி இல்லைன்னா 0வா இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, டிவிசிபிலிட்டி பை ரூல் 5க்கு அப்ளை ஆகும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த 6 பார்க்கலாம். ஸோ இந்த 6 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், 2 into 3 நம்ம எழுதலாம். அப்படின்னா இந்த 6th டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா போத் 2 and 3யும் என்ன ஆகும், அப்ளை ஆகும். போத் 2 and 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல் வந்து என்ன ஆகும், அப்ளை ஆகும். ஸோ 2னா நம்ம என்ன படிச்சோம், லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவனா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன படிச்சீங்க, 0வா இருக்கும்னு படிச்சோம். சரியா? 3க்கு என்ன படிச்சோம், சம் ஆஃப் டிஜிட். 3க்கு என்ன படிச்சோம், சம் ஆஃப் டிஜிட். அது என்ன படிச்சோம், டிவிசிபிள் பை 3. சம் ஆஃப் டிஜிட் டிவிசிபிள் பை 3 படிச்சோம். ஸோ இது ரெண்டுமே அப்ளை ஆகும். புரியுதா? ரெண்டுமே அப்ளை பண்ண சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து என்ன ஆகும், 6ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரியா? ஸோ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, 216 இருக்கா. ஸோ 216. அப்ப லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர். ஓகே, 2க்குள்ள கண்டிஷன் வந்து ஓகே ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட் பாருங்க, 6 7 9. அப்போ 9 டிவைட் பை 3 3. ஸோ 3க்கான ரூல் என்ன ஆச்சு, அப்ளிகபிள் ஆச்சு. அப்போ கண்டிப்பா இந்த நம்பர் என்ன ஆகும், 6ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் 25614 இருக்கு. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பரா இருக்குது. ஓகே, 2க்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. அப்ப சம் ஆஃப் டிஜிட் கூட்டி பாருங்க. அப்ப 2 5 7 7 6 13 14 4 18. ஸோ 18 பை 3 6. ஸோ இது வந்து என்ன ஆகும், கம்ப்ளீட்டா 6ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரியா? இதுதான் டிவிசிபிலிட்டி பை 6. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க டிவிசிபிலிட்டி பை 7. ஸோ இதுல வந்து ஆஸ்குலேட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்றாங்க. இது ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள் மெத்தட் தான். நான் எப்படின்னு தெளிவா உங்களுக்கு சொல்லி தரேன். லாஸ்ட் டிஜிட் அதாவது யூனிட் டிஜிட் சொல்லுவாங்க. யூனிட் டிஜிட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணி ரிமைனிங் இருக்கிற நம்பர்ல சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் சொல்லதை எழுதி வச்சுக்கோங்க. யூனிட் டிஜிட்டை என்ன பண்ண போறீங்க, யூனிட் டிஜிட்னா கடைசியில் இருக்குல்ல, அதான் யூனிட் டிஜிட் சொல்லுவாங்க. சரியா? யூனிட் டிஜிட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கும் தெரியுமா டிஜிட், அதுல இருந்து என்ன பண்ணிருங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ரிமைனிங் இருக்குல்ல இருந்து என்ன பண்ணிருங்க, சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. சரியா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன் பாருங்க. இங்க 112 இருக்கு. 112 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ 112. ஸோ யூனிட் டிஜிட் வந்து என்னது 2. இந்த 2 என்ன பண்ண போறீங்க, 2ஆல மல்டிப்ளை பண்ண போறீங்க. அப்ப 2 × 2 என்னது 4 கிடைச்சிரும். இந்த 4 என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்க நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. அப்ப ரிமைனிங் இருக்க நம்பர் வந்து என்னது 11.
அப்போ 11 மைனஸ் 4 நமக்கு என்ன கிடைக்கும் 7. ஸோ 7 வந்து எக்ஸாக்டாக நமக்கு டிவைட் ஆகும். அப்போனா அந்த ஹோல் நம்பருமே வந்து என்ன ஆகும் 7ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க 343. ஸோ 343. ஸோ லாஸ்ட் இருக்க யூனிட் டிஜிட் வந்து என்னது 3. அது நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். நான் என்ன சொன்னேன், இது கிடைச்சதுக்கு அப்புறவு ரிமைனிங் இருக்கிற டிஜிட்லேருந்து என்ன பண்ணிருங்க சப்ட்ராக்ட் பண்ணிருங்க சொன்னேன். ஸோ 34லேருந்து நீங்கள் எதை சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க 6 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு 28 வந்து கிடைக்கும். சரியா? என்ன கிடைக்கும் 28 வந்து கிடைக்கும். ஸோ 28 டிவைட் பை 7 4 7 28. ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பரும் நமக்கு என்ன ஆகும் 7ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரூல் வந்து 8. ஸோ 8 நான் ஆல்ரெடி சொன்னேன், 4 படிக்கும் போது 8 சொன்னேன் அப்படிதானே. கடைசி 3 டிஜிட்ஸ், லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 8 நான் சொன்னேன். சரியா? லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 8 இருந்துச்சுன்னா நம்ம என்ன போடுவோம், டிவிசிபிள் பை ரூல் வந்து 8 வந்து நமக்கு என்ன ஆகும் அப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம அர்த்தம். சரியா? ஸோ அடுத்தது பாருங்க 9 நான் சொன்னவங்கிட்ட 3 படிக்கும் போதே சொன்னேன், சம் ஆஃப் டிஜிட் டிவைடட் பை 9. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் டிஜிட் இருக்குது, அது வந்து டிவைடட் பை 9 எக்ஸாக்டாக டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்னது அந்த கம்ப்ளீட் நம்பருமே 9ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சரியா? டிவிசிபிள் பை 10ங்கிறது ரொம்ப ஈஸி, 0ல் முடிஞ்சாலே அது வந்து என்ன ஆகும் கண்டிப்பாக 10ஆல் டிவைட் ஆகும். சரியா? ஸோ 11 பாருங்க. ஸோ 11 பார்த்தீங்க அப்படின்னா அல்டர்னேட்டிவ் டிஜிட்டை நம்ம ஆட் பண்ணி அதை சப்ட்ராக்ட் பண்ணால் ஒன்று 0 வரும், அப்படி இல்லைன்னா 11ல் இருக்கிற மல்டிபிள் வரும். சரியா? சிம்பிள் தான், அல்டர்னேட்டிவ் நம்பரை ஆட் பண்ணுங்க. அல்டர்னேட்டிவ் நம்பர் கிடையாது டிஜிட். சரியா? ஸோ அல்டர்னேட்டிவ் டிஜிட்டை ஆட் பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கிடைக்கும் 0, அப்படி இல்லைன்னா 11ஓட மல்டிபிள் கிடைக்கும். கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த கம்ப்ளீட் நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க 9174. ஸோ அல்டர்னேட்டிவ் டிஜிட் வந்து 9 7 ஒரு டிஜிட்டு, 1 4 ஒரு டிஜிட். அப்போ 9 7 கூட்டினா 16 மைனஸ் 1 4 கூட்டினா 5. ஸோ ரெண்டையும் கிடைச்சவங்களுக்கு என்ன கிடைக்கும் 11. ஸோ நமக்கு 11 கிடைக்குதா, அப்போ இந்த கம்ப்ளீட் நம்பர் என்ன ஆகும் 11ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரூல் வந்து 12. ஸோ 12 அப்படின்னா 12 அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதலாம் 3 × 4 அப்படின்னா 3க்கான கண்டிஷன் அப்ளை ஆகணும், 4க்கான கண்டிஷன் அப்ளை ஆகணும். ஸோ 3க்கான கண்டிஷன் நமக்கு தெரியும், சம் ஆஃப் டிஜிட் டிவைட் பை 3. ஸோ இதுவும் அப்ளை ஆகணும். 4க்கான கண்டிஷன் தெரியும், லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் பை 4. அப்படின்னா அந்த ரெண்டு கண்டிஷனும் அப்ளை ஆச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் 12ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ நம்ம இப்போ பார்த்ததை நான் வந்து ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்லி தரேன் இந்த டிவிசிபிலிட்டி ரூலை, இதையும் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 படித்தோம். ஃபர்ஸ்ட் படிச்சது வந்து என்னது 2. ஸோ 2ஆ இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் வந்து எப்படி இருக்கணும், லாஸ்ட் டிஜிட் வந்து எப்படி இருக்கணும் ஈவனாக இருக்கணும், இரட்டை எண்ணா இருக்கணும். அப்படின்லாம் எப்படி இருக்கணும் 0வா இருக்கணும். சரியா? ஸோ ஈவனா இரட்டை நம்பர். சரியா? தமிழ் மணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 3ஆ இருந்தால் என்ன படித்தோம், சம் ஆஃப் டிஜிட், சம் ஆஃப் டிஜிட், சம் ஆஃப் இலக்கங்கள், எல்லா இலக்கத்தையும் கூட்டணும் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கணும் சம் ஆஃப் டிஜிட் டிவைடட் பை 3ஆ இருக்கணும், 3ஆல வகுப்படக்கூடிய நம்பரா இருக்கணும். சம் ஆஃப் டிஜிட் டிவைடட் பை 3ஆ இருக்கணும். சரியா? ஸோ 4க்கு நம்ம என்ன படித்தோம், லாஸ்ட் 2 டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட் எப்படி இருக்கணும் டிவைடட் பை 4ஆ இருக்கணும். எக்ஸாக்டா டிவைடட் பை 4ஆ இருந்துச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் என்ன ஆகும் 4ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். 5க்கு என்ன படிச்சோம், லாஸ்ட் டிஜிட் வந்து எய்தர் 5ஆ இருக்கணும், அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கணும் 0வா இருக்கணும். 6க்கு என்ன படிச்சோம், ரூல் ஆஃப் 2 and 3. ஸோ டிவிசிபிலிட்டி பை ரூல் 2 அப்ளை ஆகணும், 3யும் அப்ளை ஆகணும். அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும் 6 வந்து அப்ளை ஆகும்னு அர்த்தம். சரியா? 7 என்ன படிச்சோம், யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட்டை நம்ம என்ன பண்ணோம் 2ஆல மல்டிப்ளை பண்ணோம், 2ஆல மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணோம் ரிமைனிங் இருக்கிற டிஜிட்ல நம்ம என்ன பண்ணோம் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இருக்க டிஜிட்ல என்ன பண்ணிட்டோம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த வரக்கூடிய இந்த சப்ட்ராக்ட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ இருக்கு தெரியுமா, அது வந்து 7ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பரும் என்ன ஆகும் 7ஆல டிவைட் ஆகும்.
சரியா? அடுத்து நம்ம என்ன படித்தோம்? 8. ஸோ 8ஓட ரூல் நம்ம என்ன படித்தோம்? லாஸ்ட் த்ரீ டிஜிட் வந்து டிவைடட் பை 8 இருக்கணும்னு படித்தோம். 9க்கு என்ன படித்தோம்? சம் ஆஃப் டிஜிட் டிவைடட் பை 9 இருக்கணும் படித்தோம். டிவைடட் பை 9 இருக்கணும் படித்தோம். சரியா? அடுத்து 10னா லாஸ்ட்ல எப்படி இருக்கணும்? நம்ம 0 இருக்கணும் படித்தோம். அடுத்து 10னா லாஸ்ட்ல 0 இருக்கணும் படித்தோம். 11 அப்படின்னா நம்ம என்ன படித்தோம்? அல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸோட சம். அல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸோட சம். சரியா? அதோட அல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸோட சம் எடுத்து அதை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்? 0வா இருக்கணும். அப்படி இல்லைன்னா 11ஓட மல்டிபிள் 11, 22, 33 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக என்ன ஆகும்? 11ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரியா? ஸோ 12க்கு என்ன படித்தோம்? டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3 and 4 படித்தோம். சரி, 12 வந்து 3 and 4 பண்ணலாம். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3யும் அப்ளை ஆகும், 4ம் அப்ளை ஆகும். இது ரெண்டும் அப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக இதாலையும் டிவைட் ஆகும், 12ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி படித்தோம். சரியா? ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூலை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த டிவிசிபிலிட்டி ரூல் நீங்கள் நல்லா படித்தாலே நம்பர் சிஸ்டத்தில் வரக்கூடிய எல்லா மாடல் கொஸ்டின்ஸும் உங்களால் என்ன பண்ண முடியும்? ரொம்ப 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 ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பெஸ்ட்டு கிளாஸ் நாங்கள் லோ ஃபீஸில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னொரு நம்பர் வந்து 9384847980. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து பிகைன் மார்க்கெட் மார்த்தாண்டத்தில் இருக்குது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். யாருக்காவது தேவை இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணா கூட என்ன பண்ணுங்கள், நம்ம இன்ஸ்டியூட்டை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கிளாஸஸ் வந்து கொடுப்போம். ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து நல்ல ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு படித்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமே மாடல் 1 கொஸ்டின்ஸை அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.